ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல 2024 வெளியான தி லார்ட் ஆஃப் த மான்ஸ்டர்ஸ்னு ஒரு சூப்பரான ஃபேண்டசி கதையை பத்தி பார்க்க போறோம். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராமோட லிங்க் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி அதுலயும் ஃபாலோ பண்ணிக்கங்க. சரி, இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஆரம்பத்துல ஒரு மிகப்பெரிய காடு, அதுக்கு நடுவுல ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட வீடு. கேமராவும் கொஞ்சம் பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியுது அங்க ரெண்டு காதல் ஜோடிகளுக்கு திருமணம் நடக்க போகுது. சொந்த பந்தங்களுக்கு இத பார்த்து அவ்வளவு சந்தோஷம். ஆரவாரமா கை தட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட கல்யாணமே முடிய போற நேரம் பார்த்து ஒரு பிச்சைக்காரன் தட்ட தூக்கிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்துட்டான். யோ, யாரே நீ? ஒரு நல்ல காரியம் நடக்க போற இடத்துல என்ன பிச்சை எடுத்துட்டு இருக்க? ஒழுங்கா வெளியில போ. பதிலுக்கு அவனை பாருங்க. தம்பி, எனக்கு என்னமோ இது கல்யாணம் மாதிரி தெரியல, ஏதோ ஒரு கருமாதி வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு. எவ்வளவு தைரியம் இருந்தா என் கல்யாணத்தையே அசிங்கமா பேசுவ? இதோ வரம் பாருன்னு சொல்லிட்டு கல்யாண கோலத்துல இருந்த பொண்ணு திடீர்னு சண்டைக்காக போயிடுவா. ஆனா பிச்சைக்காரனுக்கு அதெல்லாம் பார்த்து துளி கூட பயமே இல்ல. தன்னோட பவரை வச்சு டப்புன்னு ஒரு அடி, கல்யாண பொண்ணு தடுமாறி கீழே விழுந்துருவா. அதுக்கப்புறம் தான் தெரியுது வந்தது பிச்சைக்காரன் இல்ல, இவர் ஒரு தேவதை. உலகங்களையும் பாதுகாக்கிறது தான் இவங்களோட வேலை. நடந்த சம்பவத்தெல்லாம் பார்த்து மாப்பிள்ள பையனுக்கு சம கோபம். யோ, என்னோட அன்பு காதலியை எதுக்காக தாக்குன? அட என்ன தம்பி பொசுக்கு பொசுக்குன்னு கோவப்படுற? இந்த பாரு, உன்னை சுத்தி இருக்கக்கூடிய காட்சிகள் எதுவுமே உண்மை கிடையாது. இந்த போலியான விஷயங்களை நான் உனக்கு தெளிவுபடுத்துறேன்னு லைட்டா தன்னோட பவரை பயன்படுத்துவாரு. அடுத்த நிமிஷமே இவங்களை சுத்தி இருந்த ஒரு சில மக்கள் திடீர்னு பொம்மையா மாறிட்டாங்க. அதுல பூசாரியும் பாதி மக்கள் மட்டும் தான் ஒரிஜினல். பிரச்சனை அது மட்டும் கிடையாது, இவங்க சாதாரண மனிதர்கள் கிடையாது, ஒரு விதமான அரக்க மனிதர்கள். ஆனா மாப்பிள்ள பையனுக்கு இந்த உண்மைகள் ஏற்கனவே தெரியும் போல, சோ பெருசா ரியாக்ட் பண்ண மாதிரியே தெரியல. உடனே சுத்தி இருந்த அரக்க மனிதர்கள் அட்டாக் பண்ணலாமேன்னு நேரா குரு கிட்ட ஓடி வருவாங்க. சடனா நூத்துக்கணக்கான மந்திர கத்திகள் பறந்து வந்து அந்த எலி அரக்கர்களை குத்தி கிழிக்குது. என்னன்னு பார்த்தா இந்த குருவோட சீடர்கள்ல நம்ம கதையோட ஹீரோவும் ஒரு ஆளு. இப்ப அவன் தான் களத்துல இறங்கிருக்கான். தலைவரை, இவங்களை சமாளிக்க நீங்க தேவையில்ல, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பறக்கும் கத்திகளை வச்சு சர மாதிரியா அட்டாக் பண்ணுவான். அப்ப லைட்டா கவனம் சதரும் போது ஒருத்தன் அட்டாக் பண்ணலாமேன்னு ஓடி விடுவான். இந்த விஷயத்த ஹீரோ கவனிக்காம விட்டாலும் கூட ஒரு கத்தி பறந்து வந்து நம்ம ஹீரோவா அந்த அரக்கங்கிட்ட இருந்து காப்பாத்துது. அது வேற யாரும் கிடையாது, நம்ம கதையோட இரண்டாவது ஹீரோயின். இவதான் இந்த குருவோட சொந்த பொண்ணு. நம்ம ஷார்ட்டா லீட்டான்னு மைண்ட்ல வச்சுப்போம். ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அடிமைகளை அடிச்சு தும்சம் பண்ணியாச்சு. ஆனா கடைசியில இருக்கக்கூடியது அந்த பூசாரியும் காதல் ஜோடிகளும் தான். டே முட்டா பேசுங்களா, உங்களால முடிஞ்சா என்ன பிடிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு பூசாரி பையன் சுத்தி என்ன இருக்குங்கிறத பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய அளவுல ஒரு பாம்பை போட்டு விட்டான். புகை புகையா பறகுது. இந்த சின்ன கேப்ல பூசாரி அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிட்டான். அதே மாதிரியே மாப்பிளையும் பொண்ணும் காட்டுக்குள்ள போலான்னு நினைக்கும் போது பறக்கும் கத்தியை பயன்படுத்தி ஹீரோ அந்த கல்யாண பொண்ணையே காயப்படுத்திட்டான். பாய் ஃப்ரெண்ட தொட்டு பார்க்கும்போது ரத்தம் கருப்பு நிறத்துல இருக்கு. லாஸ்டா கதையை முடிக்க போற நேரத்துல பாய் ஃப்ரெண்ட் உள்ள வந்து, தலைவரே தயவு செஞ்சு இவ்வளவு எதுவும் பண்ணாதீங்க, இவ என்னோட அன்பு காதலி, முட்டாள்தனமா பேசாத, நீ ஒரு மனுஷன், அவ ஒரு அரக்கி, ரெண்டு பேராலையும் எப்பவுமே ஒன்னா வாழ முடியாது. பதிலுக்கு கல்யாணம் பண்ணோம். இந்த பாருங்க, நான் இப்ப வரைக்கும் எந்த ஒரு மக்களையும் காயப்படுத்தல, இதுக்கப்புறமும் நான் அப்படி பண்ண மாட்டேன், தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்கன்னு கால்ல விழுந்து கெஞ்சுவா. ஒரு நிமிஷம் அச்சோ பாவன் இறக்கப்பட்ட ஹீரோ லைட்டா வாழை கீழே இறக்கணுதுமே அந்த கல்யாண பொண்ணு இதான் சாக்குன்னு தான் உருவத்தை ஒரு மிகப்பெரிய ராட்சச பாம்பா மாத்திட்டா. வாழ வச்சு நகரவே முடியாத மாதிரி ஹீரோவையும் வளைச்சு பிடிச்சிட்டா. ஒரு பக்கத்துல ஹீரோ வழி தாங்க முடியாம கதறிட்டு இருக்கா. ஆனா கல்யாண பொண்ணுக்கு அந்த கவலையே கிடையாது. மொத்தமா ஹீரோவை வாயில போட்டு முழுங்கலான்னு பக்கத்துல வரும்போது நல்ல வேலையா குரு அங்க வந்துட்டாரு. வாழ வச்சு ராட்சச பாம்பை ரெண்டு துண்டா வெட்டி ரொம்ப கொடூரமா கொன்னுட்டாரு. டே தம்பி, உனக்கு எதுவும் ஆகலையே? அக்கா, நான் பாதுகாப்பா தான் இருக்கேன். முட்டாள் முட்டாள், உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லிருக்கேன், அரக்கர்கள் எப்பவுமே தீய எண்ணங்களை கொண்டவங்க, அவங்க மனிதர்களை விட ரொம்ப மோசமானவங்க. கொஞ்சம் மட்டும் லேட்டா வந்திருந்த தேவதையான நீயே இறந்து போயிருப்ப. இப்படி எல்லாம் இவங்க பேசிட்டு இருக்க டைம்லயே அந்த கல்யாண மாப்பிள்ள இருக்கா இல்லையா, அவன் ஒரு கத்தி எடுத்து யோசிக்காம டப்புன்னு வயித்துல குத்திட்டான். ஏன்னா இவன் உயிருக்கு உயிரா காதலிச்சா அந்த கல்யாண பொண்ணு இருக்கால, அவ இறந்து போன வேதனையை தாங்க முடியாம இவனும் இப்ப அவ கூடயே ஒன்னா சேர்ந்து இறந்து போயிடுவான். ஒரு நிமிஷம் ஹீரோவுக்கு இத பாக்கும்போது ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு. அதே டைம்ல ஒரு அரக்க பெண்ணுன்னு தெரிஞ்சும் கூட எப்படி ஒரு சாதாரண மனுஷனால தான் உயிரை விடுற அளவுக்கு தைரியம் வருது? அந்த அளவுக்கு இவங்களோட காதல் புனிதமானதான்னு ஒரு சின்ன கேள்வியும் உருவாகுது. அப்பதான் சந்தேகத்துல ஹீரோவும், குருவே, அந்த கல்யாண பொண்ணு எப்ப அந்த மாப்பிள்ள பையனை காதலிக்க ஆரம்பிச்சாலோ அந்த நேரத்துல இருந்து எந்த ஒரு மனிதர்களையும் தாக்குனதுக்கான அடையாளமே இல்ல. அப்படி இருக்க பட்சத்துல எதுக்கு அவளை சாகடிக்கணும்? உடனே குருவும் இறந்து போன அந்த ராட்சச பாம்போட வயித்தை கிழிச்சு உள்ள இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான கண்ணாடி பீஸ் ஒன்று எடுக்கிறாரு. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி சிறகுகளை கொண்ட வெள்ளை புலி அரக்கன் தான் இந்த அரக்க குலத்தோட அரசன். கடைசியா தேவர்களை எதிர்த்து அந்த அரக்க அரசன் சண்டைக்காக வந்தான். ஆனா ஜெயிச்சது கடவுளும் தேவதைகளும் மட்டும்தான். என்னதான் வில்ல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அழிக்கப்பட்டாலும் கூட இப்ப அவனோட மறுபிறப்பு இன்னும் அந்த அரக்க கிராமத்துல குழந்தையா பிறந்திருக்கும். பிரச்சனை இப்ப அது மட்டும் கிடையாது. என்னதான் வில்ல அழிக்கப்பட்டாலும் கூட அவங்கிட்ட இருந்த சக்தி வாய்ந்த ஆயுதங்கள்ல ஒண்ணு அது கருப்பு கண்ணாடி. கடைசியா நடந்த சண்டையில கண்ணாடி வெவ்வேறு திசைகள்ல உடஞ்சு சிதறி போச்சு. அத ஒவ்வொரு அரக்க மிருகங்கள் தூக்கி தனக்குள்ள மறைச்சு வச்சிருக்கு. அதுக்கப்புறமா வில்லனோட மறுபிறப்பு ஒரு குறிப்பிட்ட வட்டத்தை தாண்டி வெளியில போக கூடாதுங்கிறதுக்காக ஒரு சில அரக்கர்களை ஒரு மந்திர வளையத்துக்குள்ள தேவர்கள் சிறை வச்சாங்க. கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. இப்ப வரைக்கும் அதை தாண்டி எந்த ஒரு அரக்கர்களாலையும் வெளியில வர முடியாது. அதே மாதிரியே கடவுள் அப்படி இல்லைன்னா தேவதைகள் இவங்க யாராச்சும் அந்த மந்திர வளையத்துக்குள்ள போனாங்கன்னா மறுபடியும் அந்த வளையத்தை விட்டு வெளியில வர வரைக்கும் அவங்களோட சக்தி அவங்கள விட்டு போயிடும். ரொம்ப யோசிக்காத.
இப்போ உனக்கு கொடுக்கக்கூடிய வேலை அதான். நீ எப்படியாச்சும் அந்த அரக்க வளையத்துக்குள்ள போயிட்டு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெவ்வேறு பீஸா உடைஞ்சு போன அந்த கண்ணாடி துண்டுகளை நீ தான் தேடி கண்டுபிடிச்சு இங்க கொண்டு வரணும். பயலுக்கு ஹீரோவும் சரின்னு சொல்ல இந்த இடத்துல அப்படியே மங்களகரமா டைட்டில போட்டு படத்த ஆரம்பிக்கிறாங்க. அரக்கர்கள் வாழக்கூடிய அந்த மந்திர வளையத்தை காட்டுறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு வெள்ளமுடி தாத்தா, வெள்ளம் யாரு, எப்படி அழிஞ்சு போனா, யாரால அழிஞ்சு போனான்னு எல்லாத்தையுமே ஒரு கதையா சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இது எல்லாத்தையுமே குழந்தைங்க ஒரு சில பேர் உட்கார்ந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அதுலயுமே நல்லா கெடாமாடு மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கால, இவதான் நம்ம கதையோட ஹீரோயின். உடனே ஹீரோயின் பக்கத்துல வந்து, தவறு நீ சொல்லக்கூடிய கதையெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல, வில்லன் இறந்து போயிட்டாராம், அவர் விழுந்த இடத்துல தங்க மரம் முளைச்சுதான், நானும் என் வீட்டுல ஒரு பீச் மரத்தை வளர்த்துட்டு இருக்கேன், தண்ணியான தண்ணி ஊத்தி பாக்குறேன், இப்ப வரைக்கும் அதுல ஒரு பூக்கள் கூட பூக்கல, ஆனா நீ தங்க மரம் முளைக்குதுன்னு கதை விடுறியா, சர்தான் போயா ஃப்ராடுன்னு சொல்லிட்டு ஒரு சில கறி துண்டுகளை வாங்கிட்டு பக்கத்துல இருக்க ஒரு கைவிடப்பட்ட கோயிலுக்கு வந்திருக்கா. ஏன்னா இங்க இவளுக்குன்னு பிடிச்ச ஒரு சின்ன செல்ல பிராணி இருக்கு. ஆக்சுவலா அது ஒரு நாய். கொடுத்த சாப்பாட்டை அதுவும் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்ப திடீர்னு ஹீரோனுக்கு தன்னோட வீட்டுல வச்ச பீச் மரத்தோட இலைகள் இருக்கு இல்லையா, அது பூத்து குலுங்கி நேரா இந்த பழமையான கோயிலுக்குள்ள வந்து விழுற விஷயத்தை பார்த்து சமஷாக்கு. சந்தேகத்துல நேரா வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது பீச் மரத்தோட பூக்கள் ரொம்ப அழகா பூத்து இருக்குது. ஆஹா, என்னது இது அதிசயமா இருக்கு, நேரத்தை வீணாக்க கூடாது, உடனே நம்மளோட ஆசையை வேண்டலான்னு சொல்லிட்டு, கடவுளே நீங்க எனக்கு பெரிய ஆசையெல்லாம் எதுவும் கொடுக்க தேவையில்ல, ஒரு அழகான பையன் வானத்துல இருந்து ஒரு தேவதை மாதிரி என்கிட்ட வந்து விழணும், நானே ஒரு பூனை அடக்கி, ஆனா அவன் என்னையே ஒரு பூனையா சுத்தி சுத்தி வரணும், இப்படி எல்லாம் நம்மால குழந்தை மாதிரி வேண்டிட்டு இருக்க. அப்ப பின்னாடி வந்த குட்டி பசங்க ஒரு தூண்டில போட்டு ஹீரோயின் தலையில இருக்க ஹேர் பின் எடுக்க பாக்குறானுங்க. ஆனா நம்ம ஆளு இதை கண்டுபிடிச்சிட்டா. டே ஃப்ராடு பசங்களா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, அக்கா நான் சும்மா சுத்தி பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு உருவத்துக்கு மாறிட்டான். அதுலயும் கடைசியா இருக்கக்கூடிய குட்டி பையன் மீனா மாதிரி குளத்துக்குள்ள குதிக்கலான்னு பார்த்தா வாளோட சேர்த்து நம்மால் வளைச்சு புடிச்சிட்டா. ஏண்டா நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கு நக்கலா இருக்குல்ல, இதே மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்க பாரு, உங்க எல்லாரையும் ஒன்னா சேர்த்து ஒரு சூப்பை வச்சு விட்டுருவேன். இப்படி எல்லாம் காமெடியா பேசிட்டு இருக்கும்போது வானத்துல இருந்து ஏதோ ஒரு பிரகாசமான வெளிச்சம் ஹீரோயினோட வீட்டு குளத்திலேயே தொப்புன்னு விழுது. சந்தேகத்துல யார் என்னன்னு பக்கத்துல வந்து பாக்கும்போது அது நம்மளோட ஹீரோ. பையன் பாக்குறதுக்கு தங்க நேரத்துல மின்னுவான். ஹீரோயினுக்கு என்ன தோணும், ஆஹா கடவுள் என்னோட ஆசையை நிறைவேற்றிட்டாரு, ஒரு தேவதையவே எனக்கு காதலனா கொடுத்துட்டாருன்னு குழந்தை மாதிரி ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. ஆனா குட்டி பசங்களுக்கு இவனை பார்த்தாவே லைட்டா பயமா இருக்கு. சோ நாங்க இந்த ஒம்புக்கு வரலன்னு சொல்லிட்டு தெரிச்சுக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் போயிட்டானுங்க. அப்பதான் சந்தேகத்துல ஹீரோயினும் விழுந்த ஹீரோவுக்கு உயிருக்கான இதே துடிப்பை கேட்கும் போது, நல்ல வேலை பையன் இன்னும் சாகல, படக்குன்னு ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி இருந்து உட்கார்ந்தவன் ஹீரோயினை கிஸ் பண்ற மாதிரி கிட்ட வருவான். ஐயோ என்னப்பா நடக்கிறதெல்லாம் டக்கு டக்குன்னு நல்ல விஷயமா நடக்குதே, வாங்க வாங்க மாமா உம்மா கொடுங்கன்னு இவளும் கண்ணை முடிக்கிட்டு ரொமான்ஸ் பண்ண பாப்பா. ஆனா நம்மாலு பக்கத்துல வந்து டப்புன்னு மயங்கிட்டான். இங்கதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக். குரு ஹீரோவை பார்த்து, நீ உடனே அந்த அரக்கர்கள் வாழக்கூடிய கிராமத்துக்கு போயாகணும், நம்ம கிட்ட அதிக நேரம் கிடையாது, உடனடியா உடஞ்சு போன அந்த வில்லனுக்கு சொந்தமான கண்ணாடியை தேடி கண்டுபிடிச்சிட்டு மறுபடியும் நீ இந்த தேவதை உலகத்துக்கு வந்தாகணும். முக்கியமான விஷயம், நீ வளையத்துக்குள்ள போனதுக்கு அப்புறமா உன்னோட சக்தி எதுவும் வேலை செய்யாது. இதெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அக்காவுக்கும் குருவுக்கும் பாய் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வானத்துல இருந்து இந்த அரக்கர்களோட மந்திர வளையத்தை தாண்டி உள்ள வந்திருக்கான். நடந்த எல்லாத்தையும் ஒரு சின்ன இல்யூஷனா பார்த்து டப்புன்னு கண்ண முழிக்கும் போது முன்னாடி ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கா. செல்லக்குட்டி நீங்க கண்ண முழிச்சிட்டீங்களா, ஒரு நிமிஷம் இரு, நீ யாரு, அதுவா நான் ஒரு பூனை இறக்கி, போய் சொல்லாத, அட நிஜமாதான்ப்பா நீயே பாருன்னு சொல்லிட்டு காதையும் வாளையும் பூனையா மாத்தி காட்டுவா. ஐயோ தீய சக்தி, நான் உடனே அழிக்கிறேன் பாருன்னு குப குப குபசன்னு மந்திரத்தை போடுவான். ஆனா அது எதுவுமே வேலை கேட்கல. அப்பதான் ஹீரோவுக்கு தான் அரக்க உலகத்துக்குள்ள இருக்கோங்கிறதே ஞாபகத்துக்கு வருது. மிஸ்டர் தேவதை நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, உங்களுக்கு தேவையான சாப்பாட்டை கூட நானே கொண்டு வரேன்னு சொல்லிட்டு வேகமா வெளியில ஓடுவா. அதே டைம்ல நம்ம ஹீரோ கொண்டு வந்த வாளையும் அங்க இருக்கக்கூடிய அந்த கண்ணாடியோட பீஸையும் கவனிக்கும் போது தங்க நேரத்துல பிரகாசமா ஜொலிக்குது. அப்படின்னா இந்த கண்ணாடியோட இன்னொரு பீஸ் பக்கத்துல தான் எங்கேயோ இருக்குதுங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் கிட்ட கூட சொல்லாம நம்மளால அங்கிருந்து எஸ்கேப் ஆடுவான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோவுக்கு சாப்பாடு கொடுக்கலாமேன்னு அறைக்கு வந்து பார்த்தா பையனை காணோம். ஐயோ என் மாமா எங்க போயிட்டாரு, அவர் உடனே தேடி கண்டுபிடிக்கணும்னு இப்ப ஹீரோயின் ஒரு பக்கத்துல வரப்பா கிளம்பிட்டு இருக்கா. கட் பண்ணா அன்னைக்கு நைட் ஆகுது. தனியா வந்த ஹீரோ அந்த நகரத்தின் வழியா சுத்தி போகும்போது கைவிடப்பட்ட கோயிலை கவனிக்கிறான். ஏற்கனவே நம்மால் கிட்ட ஒரு கண்ணாடி பீஸ் இருக்குல்ல, ஆக்சுவலா இப்ப அதோட வெளிச்சம் பக்கத்துல இருக்க அறைக்குள்ளதான் இன்னொரு பீஸ் இருக்குங்கிற மாதிரி அதிகமான வெளிச்சத்தை கொடுக்குது. உடனே அதை எடுக்கலான்னு நம்மால் கைய விடும்போது பச்சை நிறத்துல கொடூரமான கண்கள் தெரியுது. பயத்துல ஹீரோ கையை எடுத்துடுவான். அப்பதான் உள்ள இருந்து நம்ம ஹீரோயின் அடிக்கடி ஒரு நாய்க்கு சாப்பாடெல்லாம் போடுவால, அது வெளியில ஓடி வந்து குத்த வச்சு உட்கார்ந்துட்டு இருக்குது. அப்பதான் ஹீரோ இவன் தேடி வந்த கண்ணாடியோட பீஸ் அந்த நாயோட கழுத்துல இருக்க விஷயத்த கவனிக்கிறான். சரின்னு அதை எடுக்கலாமேன்னு பக்கத்துல போகும்போது திடீர்னு அந்த தமதோண்ட நாய் ஒரு அரக்க நாயா உருமாறிடுச்சு. எந்த இடத்துல அதிகமா நிழல் தெரியுதோ அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு மறைஞ்சு ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஒரு இடத்துக்கு மேல ஹீரோவால தாக்கு பிடிக்கவே முடியல. அப்பதான் நிலவோட வெளிச்சம் அதிகமா இருக்குங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு வீட்டோட மேற்கூரையில ஏறி உட்கார்ந்துப்பான். பாத்தியா என் பக்கத்துல எந்த ஒரு நிழலும் இல்ல, அப்படின்னா உன்னால என்ன அட்டாக் பண்ண முடியாது. இத சொல்லி வாய கூட முடல. திடீர்னு நிலவோட வெளிச்சத்தை கருமேகங்கள் மூட ஆரம்பிக்குது. ராட்சத நாயும் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவா மறைஞ்சிருந்து பயங்கரமா அட்டாக் பண்ணுது. காயம்பட்டு ஹீரோ தடுமாறி கீழே விழும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துருவா. ஆமா பாய்ஸுக்கு என்னாச்சு, எது பாய்ஸுவா, இதுக்கு பேர்லாமா வச்சிருக்க, இல்ல இல்ல அதோட எஜமான் தான் அதுக்கு பாய்ஸுன்னு பேர் வச்சாராம். அரக்கர்களா இருக்கதால எங்களால
மிருகங்களோட மொழியை கூட புரிஞ்சுக்க முடியும். கொஞ்சம் இரு, நான் அந்த பாய்ஸ் கிட்ட பேசி பாக்குறேன். டேய், நான் தான்டா உன் ஃப்ரெண்டு, டெய்லியும் உனக்கு எலும்பெல்லாம் கொடுப்பனே. ஆரம்பத்துல என்னதான் ஆக்ரோஷமா இருந்தாலும் கூட ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வந்து கைய வச்சு தொடும்போது ஓரளவுக்கு பாய்ஸும் அமைதியாயிடுவான். ஆனா ஏதோ ஒரு காரணத்தால ஹீரோவை பார்த்து உருன்னு குறைக்கிறான். என்னாச்சு அவனுக்கு? ஏய், அவன் உன்னதான் 100 ஆண்டுகளாவே தேடிட்டு இருக்கானா? நீ அவனோட பேரை சொன்னா போதும், அவன் கண்டிப்பா அமைதியாயிடுவான். இப்படி எல்லாம் பேசிக்கிட்டே ஹீரோயின் அந்த நாயோட கழுத்துல இருக்க அந்த வித்தியாசமான கண்ணாடியோட பீஸை கவனிக்கும் போது பிரகாசமா ஜொலிக்குது. இவளுக்கும் தொடர்ந்து வித்தியாசமான இல்யூஷனும் வந்து போகுது. அதுக்கப்புறமா ஹீரோயின் சொன்ன மாதிரியே ஹீரோ பக்கத்துல வந்து பாய்ஸோ நான் திரும்ப வந்துட்டேன்னு சொல்லுவான். சடனா இங்கதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக். பாய்ஸோன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு குட்டி நாய முந்தைய ஜென்மத்துல ஹீரோ மாதிரியே உருவத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆளு தத்தெடுத்து வளர்த்திருக்கான். ஆனா பாதி நாளைக்கு அப்புறமா ஏதோ ஒரு காரணத்தால உடஞ்சு போன அந்த வில்லனுக்கு சொந்தமான கண்ணாடி பீஸ் இருக்குல்ல, அதுல ஒண்ணு இந்த நாயோட கழுத்துல மாட்டி விட்டுட்டு கண்டிப்பா ஒரு நாள் உன்னை பார்க்க நான் திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு நாயை இதே இடத்துல விட்டுட்டு போயிருக்காரு. ஆக்சுவலா இதெல்லாம் நடந்தது 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இத பார்த்து முடிச்சதுமே என்னோட கடமை முடிஞ்சு போயிடுச்சு, என்னோட எஜமான நான் திரும்ப பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த குட்டி நாய் டக்குன்னு அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிடும். ஹீரோவோட கைக்கு அந்த மந்திர கண்ணாடியோட பீஸும் வந்துருச்சு. இந்த இடத்துல ஹீரோவுக்கு தன்னோட கடந்த கால வாழ்க்கையில என்ன ஆச்சுங்கிற கேள்வி நிறைய இருக்கு. பட் இருந்தாலும் வில்லனோட ஆயுதத்தை தேடி கண்டுபிடிக்கிறது தான் முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பலான்னு பாக்கும்போது சடனா ஹீரோயின் உள்ள போந்து, எப்பா எங்க ஓட பாக்குற? நீ தான் என்னோட அன்பு காதல, என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? ஐய, இப்படியே சொல்லிட்டு இருந்தா கண்டிப்பா ஹீரோ தன்னை விட்டு போயிடுவான் போலயே. ஏதாவது பண்ணி ஹீரோவை தான் கூடயே இருக்க வைக்கணும்னு சொல்லிட்டு நீ தேடி வந்த அந்த கண்ணாடியோட பீஸ் இருக்குல்ல, அதோட 2வது பாகம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாம இருந்தாலும் கூட யாரை கேட்டா அது தெரியுங்கிற விஷயம் எனக்கு தெரியும். ஹீரோவுக்கு இப்போதைக்கு வேற வழியே கிடையாது. அதனால வேற வழி இல்லாம ஹீரோயின் கூட கூட்டு சேர்ந்துப்பான். ஆனா ஒரு கண்டிஷன், நான் ஒரு தேவதை, நீ ஒரு அரக்கி, அதனால ஒரு 2 அடிக்கு என்னை விட்டு தள்ளி தான் வரணும். சரி சரி வந்து தொலைறேன்னு சொல்லிட்டு நேரா ஒரு மிகப்பெரிய மலையோட எட்ஜுக்கு வராங்க. ஏண்டி யாரையோ பார்க்க போறோம்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வந்திருக்க? அவசரப்படாதீங்க, கொஞ்சம் கீழே பாருங்க. இந்த மலையோட அடிவாரத்துல ஒரு மிகப்பெரிய அரக்கர்களின் சந்தையே இருக்கு. அங்கதான் நான் உங்ககிட்ட சொன்ன ஆளும் இருக்கான். சரி, ஆனா கீழே போறதுக்கான வழி எங்க? அது ரொம்ப ஈஸிப்பா, என்ன டைட்டா கட்டி பிடிச்சுக்கங்க. எது கட்டி பிடிக்கணுமா? கீழே இறங்கணும்ல, கண்ணாடியோட பீஸ் வேணும்ல, அப்ப கட்டி பிடிச்சுதான் ஆகணும். சரி செஞ்சு தொலைறேன்னு தோல் மேல கை போடுறதுமே ஹீரோயினுக்கு வெக்கம் வந்துருச்சு. அதுக்கப்புறமா தலையில இருக்க ஹேர் பின்ன கையில வச்சுக்கிட்டு நீயும் இதை டைட்டா பிடிச்சுக்கன்னு சொல்லுவா. சரி பிடிச்சாச்சு, இப்ப அடுத்து என்ன பண்ணணும்? கண்ணை மூடிக்கிட்டு கோவிந்தா சொல்லிட்டு பள்ளத்துல குதிக்க வேண்டியதுதான். அடி பாவி, ஏய் என்ன கொல்ல பாக்குறியா? காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ஹீரோ கத்தி கதறுவான். அப்பதான் தெரியுது இவ கையில வச்சிருக்கக்கூடிய ஹேர் பின் ஒரு மந்திர சக்தி வாய்ந்தது. பள்ளத்துல விழுந்தாலும் கூட அது ஒரு பாராசூட் மாதிரி நம்ம ஆளுங்களை அப்படியே தாங்கி பிடிச்சு காத்துல பறந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. வழியிலேயே ஒரு சில மின்மினி பூச்சிகள் தெரியுது. அழகா அது வானத்துல பறந்து போகும்போது, அம்மா இதெல்லாம் என்ன? இதெல்லாம் அரக்க பூச்சிகள். 1 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் உயிர் வாழும். முழு பௌர்ணமி என்னைக்கு வருதோ அது நேரா வானத்தை பார்த்து பறந்து போயிடும். புராண கதைகள்ல இந்த மின்மினி பூச்சிகள் தான் நிலா பிரகாசமா ஜொலிக்கிறதுக்கு காரணம் சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் 2 பேரும் பேசும்போது ஹீரோயினுக்கு ஹீரோ மேல இன்னும் அளவுக்கு அதிகமான காதல் உருவாகுது. அதுக்கப்புறமா நேரா இந்த இடத்தை விட்டு அந்த அரக்க சந்தைக்கு வந்துட்டாங்க. ஒருத்தன் என்னடானா தான் உடம்புல இருக்க கண்ணையே வித்துட்டு இருக்கான். இன்னொருத்தன் என்னடானா தான் உடம்புல இருக்க சதைகளை வெட்டி அங்க இருக்க அரக்கர்களுக்கு சமைச்சு கொடுத்துட்டு இருக்கான். ஏய் என்ன கருமண்டி இதெல்லாம்? கவலைப்படாத, அந்த கண்ணை விக்கிறான்ல அவன் உடம்பு ஃபுல்லாவே நிறைய கண்கள் இருக்கு. சோ 1-2 வித்து அது மூலமா வரக்கூடிய பணத்தை வச்சு தான் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கான். அதே மாதிரிதான் 2வது அரக்க. இவன் என்னதான் தான் சதைகளை வெட்டி சமைச்சு கொடுத்தாலும் கூட அடுத்த ஒரு சில மணி நேரங்கள்லயே மறுபடியும் அவனோட சதை டக்குன்னு வளர்ந்துரும். என்ன கருமமோ தெரியல, எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. தம்பி அவசரப்பட்டு உன் இஷ்டத்துக்கு போகாத, இது அரக்கர்களோட சந்தை. தப்பி தவறி நீ ஒரு தேவதைங்கிற உண்மை தெரிய வந்தா உன்னை அப்படியே வேக வச்சு தின்றுவானுங்க. அதுக்கு இப்ப என்ன பண்ணணுங்கிற? ஒன்னும் செய்ய தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தான் மூஞ்ச ஹீரோவோட ட்ரெஸ்ல தேய்ச்சிட்டு இருக்கா. ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க? தேவதைங்கிற வாசம் போகணும்ல, அதனாலதான் என்னோட வாசத்தை அவன் உடம்புல மாத்திட்டு இருக்கேன். சரிவா டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இங்க இருந்து நேரா ஹீரோயின் சொன்ன அந்த ஆளை பார்க்க வந்திருக்காங்க. லாஸ்டா நாய்க்குட்டி கழுத்துல இருந்த மந்திர கண்ணாடியோட பீஸா வாங்கிருப்பாங்கல்ல, அதோட சேர்த்து ஒரு சின்ன கயிறும் கட்டப்பட்டிருக்கும். சோ இப்ப அத அங்க இருக்க டேபிள்ல வச்சு, இந்த பாரு இந்த கயிறு எங்க இருந்து வந்துச்சு, இது சம்பந்தப்பட்ட மத்த பொருட்கள் எங்க இருக்குன்னு நீ தான் நோந்து பார்த்து உண்மையை சொல்லணும். ஐயோ நான் இந்த வேலையெல்லாம் பாக்குறது இல்லையே செல்லம், என்கிட்ட நிறைய பணம் இருக்குப்பா, அப்படின்னா நான் பாத்து கொடுக்குறேன். ஆனா அதுல ஒரு சின்ன கண்டிஷன், எனக்கு உன் தலையில இருக்க ஹேர் பின் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ அதை கொடுத்தனா பணத்தை கூட நான் கம்மியா வாங்கிப்பேன். ரொம்ப யோசிக்காத, நான் உனக்கு யாருன்னு கூட தெரியாது. சோ எனக்காக நீ கண்டிப்பா எதுவும் பண்ண போறது கிடையாது. வா வா பணத்தை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த ஆள் கிட்ட வருவோம். ஆனா துளி கூட யோசிக்காத ஹீரோயின் தன்னோட ஹேர் பின் எடுத்து வேணும்னே அந்த ஆள் கிட்ட கொடுக்குறா. ஹீரோவுக்கே ஒரு நிமிஷம் செம ஷாக்கா இருக்கு. யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணு எதுக்காக தனக்கு இவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்கான்னு. அதுக்கப்புறமா ஹேர் பின் எடுத்து தான் தலையில மாட்டிக்கிட்டு அப்பதான் முன்னாடி உட்கார்ந்துருக்க ஆளு விசிறியவே லைட்டா விலகுறான். மூஞ்ச பார்த்தா மூக்கு மட்டும் பண்ணி மாதிரி இருக்குது. உடனே கொண்டு வந்த கண்ணாடி பீஸ் அப்படியே ஃபுல்லா நோந்து பார்க்கும்போது, இந்த பரமா இதோட 2வது பாகம் பக்கத்துல இருக்க தியாங் ஜூல இருக்கு. அப்படின்னா வா உடனே அங்க போலாம். ஐயா இந்த ட்ரெஸ்ஸோட போனீங்க உள்ள விடவே மாட்டானுங்க. அப்பதான் ஹீரோயின் பக்கத்துல வந்து, பண்ணி முஞ்சி ராஜா நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க, பேரழக, உங்களை பார்த்து மயங்காத பொண்ணுங்களே கிடையாது. தயவு செஞ்சு நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா எங்களால அந்த தியாங்ஸுக்கு போக முடியும். சரி பார்க்க ரொம்ப நல்ல பொண்ணா இருக்க, எங்கிட்ட இருக்க பழைய ட்ரெஸ்ஸை கொடுக்குறேன்னு கெட்டப் எல்லாம் மாத்திட்டு நேரா இப்ப
அந்த தியாங்சுக்கு வராங்க. ஆக்சுவலா தியாங்சுன்னு சொல்லப்படக்கூடியது ஒரு பல்லான ஏரியா. இங்க பெண்களுக்கு அனுமதி கிடையாது. அதனால ஹீரோயின் ஒரு ஒட்டுமிசியை வச்சுட்டு தான் உள்ளே வந்திருப்பா. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அங்க ஒரு அழகான பொண்ணு வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அவளோட கழுத்துல தான் இவங்க தேடி வந்த அந்த பீஸும் இருக்கு. ஒவ்வொரு நாளுமே இந்த பார்ல வரக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஆளை செலக்ட் பண்ணி அவங்க கூட இந்த பொண்ணு லைட்டா ஒண்ணுமா இருப்பா. சோ இப்ப அதே மாதிரியே கூட்டத்துக்குள்ள இருக்க ஒவ்வொருத்தனும் நான் உங்க கூட வரேன், நான் உங்க கூட வரேன்னு ஆறாவரமா கத்திட்டு இருக்கானுங்க. ஆனா அந்த டான்சர் பொண்ணு செலக்ட் பண்ணது அமைதியா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவை. என்னப்பா என் கூட வரதுக்கு உனக்கு சம்மதமா? களத்துல இருக்க பீஸ் எடுக்கிறதுக்கு இதுதான் சரியான டைம். சோ யோசிக்காம ஹீரோவும் சரின்னு சம்மதிக்கிறான். ஆனா ஹீரோனுக்கு இந்த விஷயம் சுத்தமா பிடிக்கல. ஏன்னா இவதான் ஹீரோவா ஒருதலையா காதலிச்சிட்டு இருக்காளே. அதுக்கப்புறமா இந்த இடத்த விட்டு நேரா டான்சர் பொண்ணோட ரூமுக்கு வரான். அவ ஒவ்வொரு துணியா கழட்டி கீழே போட்டுட்டு இருக்கா. ஆனா நம்மளுக்கு பெண்களை தப்பா பாக்குறது ரொம்ப தப்புன்னு தெரியுது. சோ தலை குனிஞ்சபடியே அமைதியா நிக்கிறான். என்னங்க தள்ளியே நிக்கிறீங்க, வாங்க பக்கத்துல வந்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து குளிக்கலாம். நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது கண்டிப்பா இங்க ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு மட்டும் தெளிவா தெரியுது. அதனால ஹீரோ முடிஞ்ச வரைக்கும் ஒதுங்கியேதான் நிப்பான். ஆனா அவளை பாருங்களேன், என் கழுத்துல இருக்க இந்த டாலரை கழட்டி விடுங்கன்னு சொல்லுவா. ரைட்ரா பீஸ தூக்க இதான் சரியான சான்ஸ் சொல்லிட்டு இவன் லாக்கெட்ட கழட்ட தான் பக்கத்துல வருவான். ஹீரோவோட கையை பிடிச்சி டப்புன்னு பாத்திங் டப்ல தள்ளி விட்டுருவா. இந்த பஞ்சாயத்துக்கு நடுவுல திருட்டத்தனமா நம்ம ஹீரோயின் வேற ஹீரோவை பார்க்க இங்க வந்துட்டா. அட பாவி, உள்ள வந்ததுமே டான்சர் பண்ண உசார் பண்ணிட்டியா? ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து குளிக்கிறீங்க? அடச்சி அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு கழுத்துல இருக்க அந்த பீஸ தூக்கலான்னு பாக்கும்போது டான்சர் பொண்ணு ஹீரோவை பிடிச்சி ஓங்கி உராட்டி பறந்து வந்து நேரா ஹீரோயின் மேலேயே தொப்புன்னு விழுவான். அட இப்பதான் தெரியுது நீங்க ரெண்டு பேரும் தேடி வந்திருக்க கூடியது என் கழுத்துல இருக்க இந்த கண்ணாடியோட பீஸ்க்காகவா? உன்னால முடிஞ்சா அதை எடுத்து பாருன்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியோட பவரை பயன்படுத்தும் போது பயபுல்ல திடீர்னு ஒரு ராட்சச செலந்தியா மாறிட்டா. இவ்வளவு நேரமா பார்க்க அழகா தெரிஞ்ச அறை கூட ஒரு செலந்தியோட கூடு மாதிரி பார்க்கவே ரொம்ப படு மோசமா இருக்கு. ஹீரோ கிட்ட இப்போதைக்கு பவரும் கிடையாது. சோ உயிரை காப்பாத்திக்க அங்க எங்கன்னு தெரிச்சு ஓடுவாங்க. பட் இருந்தாலுமே செலந்தி அறைக்கு ஹீரோவோட கால்ல வளைய மாட்டி தொப்புன்னு இழுத்துட்டு இருக்கா. ஹீரோயின் காப்பாத்தலாம் நினைச்சா கூட முடியல. வேற வழி இல்ல, தன்னோட சக்தியை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு கூபே கூபே கூபஸ்ன்னு கையை நீட்டுவான். ஆரம்பத்துல எதுவுமே வேலை கேட்கல. இதுக்கடையில வேற நம்ம ஹீரோயின் பார்க்கும்போது அவ கழுத்துல இருக்கக்கூடிய அந்த லாக்கெட் இருக்குல்ல, அது ஒரு மிகப்பெரிய கருப்பு ஏறி ஒரு வித்தியாசமான இதை ஒண்ணு ரெண்டு மூணு விஷயங்களை மாத்தி மாத்தி இல்யூஷனா கொடுக்குது. இதை நம்மால மெய் மறந்து பாத்துட்டு இருக்கும் போதே டப்புன்னு அந்த சிலந்தி அதே இடத்துல அழிஞ்சு போயிடும். நல்ல வேலையா தேடி வந்த கண்ணாடியோட பீஸ் கிடைச்சாச்சு. அப்பதான் சந்தேகத்துல ஹீரோயினும் நீ போட்ட மந்திரத்தால தான் அந்த மிருகம் அழிஞ்சு போச்சோ? இல்லையே, குரு என்கிட்ட சொன்னாரு இந்த அரக்க உலகத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா என்னோட பவர் எதுவுமே வேலை செய்யாதுன்னு. அப்புறம் எப்படி இந்த மாதிரி நடந்துச்சுன்னு நம்ம ஆளுங்களுக்கு ஒன்னும் புரியல. வந்த வரைக்கும் லாபம் சொல்லிட்டு இங்க இருந்து வெளியில போலான்னு பார்த்தா அங்க இருக்கக்கூடிய காவலர்கள் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு இப்ப அந்த பலான ஏரியாக்குள்ள வந்துட்டாங்க. ஒருவேளை நம்மளதான் பிடிக்க வராங்க போலன்னு சொல்லிட்டு பயந்து போனவங்க அங்க இருக்க மாடியை விட்டு கீழே இறங்கலான்னு பார்த்தா ரொம்ப உயரத்துல இருக்கு. கீழே விழுந்தா எலும்பு கூட தேராது. காவலர்கள் வேற பக்கத்துல வந்துட்டாங்க. சோ டக்குன்னு ஹீரோயின் உள்ள போந்து யோசிக்காம பச்சைக்கா பண்ணிடுவா. வந்த காவலர்களும் சரி சின்னஞ்சிரிச்சு ஒன்னா இருக்காங்க போல, நம்ம ஏன் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டுன்னு அமைதியா போயிடுவாங்க. மன்னிச்சிரு, இத வேணும்னு பண்ணல, அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக மட்டும் தான் கிஸ் பண்ண. இப்படி எல்லாம் பேசிட்டு பயபுள்ள டக்குன்னு மயங்கி போயிட்டா. கண்ண முடிச்சு பார்த்தா இவ அறைக்குள்ள இருக்கா. பக்கத்திலேயே ஹீரோ உட்கார்ந்துருக்கான். ஆமா என்னாச்சு எனக்கு? நான் எத்தனை நாள் பெட்ல இருந்தேன்? சரியா ஒரு 3 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ அப்படின்னா இன்னைக்கு ஜூலை 10 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்து போன அரக்க அரசனோட திருவிழா நடக்க போகுது. வா ரெண்டு பேரும் திருவிழாவை என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு நேரா ஊருக்குள்ள வந்து நடக்கிற எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல ஹீரோவுக்கு தன்னையே அறியாம ஹீரோயினை காதலிக்கிற மாதிரியும் தெரியுது. அப்பதான் வழியில ஒரு சின்ன ஹேர் பின்னை கவனிக்கிறாங்க. அது ஹீரோனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இருந்தாலுமே வேலை ரொம்ப அதிகம். சோ எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. அப்ப முகமடிப்பட்ட ஒரு ஆளு நம்ம ஹீரோவை தனியா கூட்டிட்டு வராங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோவோட அக்கா. அடியே நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ பண்ணக்கூடிய தில்லாலங்கடி வேலையா உனக்கு புரிய வைக்க வந்தேன். ஏடா அந்த பொண்ணு ஒரு அரக்கி, எதுக்காக அவ கூட சுத்திட்டு இருக்க? அப்பா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, நீ சீக்கிரமே அந்த மந்திர கண்ணாடியை தேடி கண்டுபிடிச்சாகணும். எனக்கும் அது தெரியுது. ஹீரோனுக்கு அந்த கண்ணாடியோட பீஸ் எங்க இருக்குன்னு ரொம்ப தெளிவா தெரியும். அதனாலதான் வேற வழி இல்லாம அவ கூட இங்க சுத்திட்டு இருக்க. சரி ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோ, எக்காரணத்தை கொண்டும் நீ அரக்கர்களை மட்டும் முழுசா நம்பாதன்னு சொல்லிட்டு அக்கா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவா. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அங்க வந்த ஹீரோயினும் மிஸ்டர் தேவதை நீங்க எங்க போனீங்க? உங்களை நான் எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருந்தேன். நாளைக்கு நைட்டு ஒரு மிகப்பெரிய வான வேடிக்கை நடக்க போகுது, அதை எனக்கு பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. நீயும் என் கூட வருவியா? இல்ல நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு வேகமா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். சோகத்துல வாடி போன ஹீரோயின் அதே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மறுபடியும் ஹீரோ அங்க வரான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கடையில ஹீரோயின் ஒரு ஹேர் பின் ஆசைப்பட்டிருப்பார்ல, அதை இப்ப தன்னோட கையாலேயே அவளுக்கு மாட்டி விடுவான். பாரா பையனுக்கு நம்ம மேல லவ் வந்துருச்சோ, கேட்காமலே இவ்வளவு விஷயத்த பண்றான். ஒரு நிமிஷம் இரு, உன் கையில இருந்த அந்த வாள் எங்க? இந்த பாரு, என்னோட உயிரை நீ 2 முறை காப்பாத்திருக்க, அதுக்கு நன்றி கடனா நான் ஏதாவது கொடுத்தாகணும்ல, அதான் என் வாளை வித்து அதுக்கு பதிலா இந்த ஹேர் பின்னை கொண்டு வந்தேன். கொஞ்சம் இதே இடத்துல வெயிட் பண்ண, நான் வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமா ஓடி போயிட்டு திரும்ப வந்தா இவளோட தலைமுடியில பாதியை காணோம். ஏய் என்னடி பண்ண? அதுவா, இந்த அரக்க கிராமத்துல எப்பவுமே தலைமுடிக்கு நிறைய மதிப்பு இருக்கு, அதனாலதான் என் முடியை கொடுத்துட்டு அது மூலமா கிடைச்ச பணத்தை வச்சு உன்னோட வாளை திரும்ப நான் கொண்டு வந்தேன். இது எப்பவுமே உனக்கு பாதுகாப்பா இருக்கும். இவளோட அன்பை பார்த்து வியந்து போன ஹீரோ, இந்த பாரு நாளைக்கு வானவேடிக்கைய நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம். நிஜமா தான் சொல்றியா? சத்தியமா நாளைக்கு
நாளைக்கு 2 பேரும் ஒன்னா பார்க்கலாம், இது என்னோட வாக்குறுதி. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம அந்த 3வது பீஸ கண்டுபிடிச்சாகணும். உடனே ஹீரோயினும் எனக்கு அந்த பீஸ் இருக்க இடத்த பத்தி தெரியும் நினைக்கிறேன், என் கூட வான்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஒரு ஏரி கிட்ட கூட்டிட்டு போறா. பாத்தியா, இந்த இடத்த தான் நான் அடிக்கடி கனவுல பாப்பேன். சடனா தண்ணிக்குள்ள இருந்து ஆமையும் டிராகனும் ஒன்னா கலந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அரக்க மிருகம் டப்புன்னு எழுந்து உட்காருது. ஒரு நிமிஷம் இதை பார்த்து பயந்து போனாலும் கூட நம்ம ஆளுங்க நடந்து போறதுக்கு அதுவே ஒரு பாலமா மாறுது. கண்ணுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய கதவு வரிசையா 1 by 1 திறக்கும் போது ஹீரோனுக்கு தான் கனவுல பார்த்த விஷயங்கள் ஒரு இலூஷனா வந்து போகுது. பயத்துல கைகால் வேற நடுங்க ஆரம்பிக்குது. பயப்படாத, நான் உன் பக்கத்துலயே தான் இருப்பேன், உனக்கு எந்த ஆபத்து வராம நான் பாத்துக்கிறேன், ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு ஹீரோவோட கையை பிடிச்சுக்கிட்டு நேரா இப்ப அந்த கதவை கடந்து உள்ள வராங்க. அடுத்த நிமிஷமே கதவு தானாவே லாக் ஆயிடுச்சு. கண்ணுக்கு முன்னாடி இன்னொரு அறையும் தெரியுது. ஆமா, இந்த இடத்த பத்தி உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? பல வருஷங்களுக்கு முன்னாடி இங்க வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய கவிதை எழுத்தாளர், அவரோட வீடே மொத்தமா தண்ணிக்குள்ள மூழ்கி இறந்து போயிட்டாருன்னு ஒரு கதை இருக்கு. அது மட்டும் இல்ல, அவரோட சேர்த்து விலை மதிப்பில்லாத நிறைய பொக்கிஷங்கள் இந்த அறைக்குள்ள இருக்குன்னு ஒரு புராண கதை இருக்கு. இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு கதவு திறந்து உள்ள வந்தா இறந்து போனதா சொல்லப்பட்ட கவிஞர் இருக்காரு இல்லையா, அந்த மனுஷன் உள்ள உட்கார்ந்து இருக்காரு. நீங்க தேடி வந்த கடைசி கண்ணாடியோட பீஸ் அது இதானே? அடடா, ரொம்ப நல்லதா போச்சு. உடனே அதை எடுக்கலான்னு பக்கத்துல போகும்போது இந்த பாரு, இது ஒரு புதையல் வீடு. இங்க இருந்து உங்களுக்கு ஒரு பொருள் தேவை அப்படின்னா அதுக்கு பதிலா நீங்க ஒரு பொருளை கைமாறா கொடுத்தாகணும். இதை கேட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த பொருள் வேணும்னா தாராளமா எடுத்துக்கலாம். ஹீரோவுக்காக யோசிக்காம இவ்வளவு அந்த பொருள் மேல கைய வைப்பா. அடுத்த நிமிஷமே இந்த ஒட்டுமொத்த வீடும் மறுபடியும் ஏரிக்குள்ள மூழ்க ஆரம்பிக்குது. நீண்ட போராட்டத்துக்கு அப்புறமா ஹீரோ ஹீரோயின் அந்த வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாங்க. பட் இருந்தாலுமே ஹீரோயின் தான் அந்த லாஸ்ட் பீஸ் மேல கைய வச்சிருப்பால. சோ ஒரு சில தீய சக்திகள் அவளை இந்த ஏரிக்கடியிலேயே பிடிச்சு வைக்க ட்ரை பண்ணுது. விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு ஹீரோவும் இழுக்க பாக்குறான். பட் அவனால முடியல. நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு தன் கையில இருக்கக்கூடிய கடைசி பீஸ ஹீரோவோட கையில கொடுத்து இங்க இருந்து போயிடுன்னு சொல்லுவா. ஆனா ஹீரோவுக்குமே இப்ப ஹீரோயின் மேல கொஞ்சம் கொஞ்சமா காதல் வந்துருச்சு. அதனால இவளை அப்படியே விட்டுட்டு போக மனசு இல்லாம பக்கத்துல வந்து இழுத்து பிடிச்சு மயக்கத்துல இருக்க ஹீரோனுக்கு ஒரு கிஸ்ஸ கொடுப்பான். அடுத்த நிமிஷமே மூச்சு காத்து உடம்புக்குள்ள போனதால பயப்புள்ள கண்ண முடிச்சிட்டா. லாஸ்டா அந்த கவிஞன் என்ன சொல்லிருப்பான், நீங்க ஒரு பொருளை எடுத்துட்டு போகணும்னா அதுக்காக ஒரு பொருளை பரிசா கொடுக்கணும். அப்படி பார்க்கும்போது ஹீரோ ஹீரோயின் கிஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதுவே ஒரு பொருளோட மதிப்புக்கு சமம். அதனால ரொம்ப ஈஸியா தண்ணீரை விட்டு 2 பேரும் பாதுகாப்பா வெளியில வந்துட்டாங்க. மயக்கத்தை விட்டு கண்ண முடிச்சதுமே ஹீரோ கிட்ட இருக்க அந்த கண்ணாடி பீஸ் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து அது ஒரு மந்திர கண்ணாடியா உருமாறுது. கூடவே அதுல நம்ம கதையோட ஹீரோயினோட உருவம் தெரியுது. ஆமா, நீ யாரு? அச்சல் ஹீரோயினோட உருவத்திலேயே இருக்க. பதிலுக்கு கண்ணாடிக்குள்ள இருக்க உருவமும் நான் தான் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி அளிக்கப்பட்ட அரக்கர்களையே கட்டி ஆண்ட அரசி. ஆனா புராண கதைகள்ல அரசன்னு சொன்னாங்களே, அதெல்லாம் சும்மா வெறும் கட்டுக்கதை. நான் தான் உண்மையான அரசி. தோ உன் பக்கத்துல மயங்கி போயிருக்காளே, அவ என்னோட மறுபிறப்பு. இல்ல, நீ போய் சொல்ற. அவ அரக்கியா இருந்தாலும் கூட ரொம்ப நல்லவ. எது நல்லவளா? அவ உன்னை ஏமாத்துறதுக்காக தான் எல்லா வேலையும் பாத்திருக்கா. நல்லா யோசிச்சு பாரு. முதல் முறையா நாயை கண்ட்ரோல் பண்ணது ஹீரோயின். 2வது முறையா மந்திர கண்ணாடியோட பீஸ் யாருகிட்ட இருக்குன்னு சொன்னது யாரு? ஹீரோயின். 3வதா சிலந்தி அரக்கி கண்ணுக்கு முன்னாடியே அழிஞ்சு போனால, அது ஒன்னால நினைக்கிறியா? கிடையாது. என்னோட மறுபிறப்பான ஹீரோயின் உடம்புக்குள்ள அவளையே அறியாம என் சக்திகள்ல கொஞ்சம் கலந்துருக்கு. அது மூலமா தான் அந்த சிலந்தி அரக்கியும் அழிக்கப்பட்டா உங்களுக்கு இந்த பீஸும் கிடைச்சது. சரியான நேரம் வரும்போது இந்த கண்ணாடிக்குள்ள இருந்து நான் வெளியில வருவேன். இப்படி எல்லாம் பேசிட்டு வில்லி கண்ணாடியை விட்டு மறைஞ்சு போயிடுவா. ஹீரோவும் அந்த கண்ணாடி எடுத்து பாக்கெட்டுக்குள்ள வச்சுப்பான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோயின் மயக்கத்தை விட்டு கண்ண முழிக்கும் போது, எப்பாடே உனக்கு எதுவும் ஆகல, நீ பாதுகாப்பா தான் இருக்கல்ல? இப்படி எல்லாம் பக்கத்துல வந்து பாசம் மளிகை பொழிஞ்சா இவன் கத்தி எடுத்து நீட்டுவான். என்னாச்சு உனக்கு? ஒருவேளை நான் உன் பக்கத்துல வருது பிடிக்கலையா? நீ சொல்லு, நான் வேணா ஒரு 2 அடி இல்லனா 4 அடி கூட தள்ளி நிக்கிறேன். அதுக்காக என்ன முழுசா ஒதுக்கி வச்சிடாத. எது ஒதுக்கி வைக்கிறதா? இந்த பாரு, நான் தேவதை, நீ ஒரு அரக்கி. எப்பவுமே ஒதுங்கிதான் இருக்கணும். இல்லையே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா பேசுன, எனக்கு தண்ணிக்குள்ள முத்தமெல்லாம் கொடுத்த, ஆபத்துல இருக்க ஒரு உயிரை நான் காப்பாத்தினே தவிர உனக்கும் எனக்கும் இடையில எந்த ஒரு காதல் கருமாந்திரமும் கிடையாது. பாத்தியா பாத்தியா, சும்மா கதை வர்ற. இந்த ஹேர்பினை கூட நீ தான் கொடுத்தல. டக்குனு ஹீரோ யோசிக்காம வாழை வச்சு அந்த ஹேர்பினையே துண்டா வெட்டிட்டான். ஒரு அரக்கியோட புத்தி எப்படி இருக்குன்னு தெரியாம தான் உங்ககிட்ட பழகிட்டேன். ஆனா இப்ப உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் இங்க இருந்து கிளம்புறேன். இன்னொரு முறை என் வழியில வந்த இதே மாதிரி பாரபட்சம் எல்லாம் பார்க்க மாட்டேன். நொடி பொழுதுல சாகடிச்சிருவேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுவான். ஆனா ஹீரோனுக்கு நடந்த விஷயங்களை நினைச்சு பார்த்து பயங்கரமா அழுது ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. கட் பண்ண அடுத்த சீன்ல கொண்டு வந்த மந்திர கண்ணாடிய குரு கிட்ட கொடுக்குறான். உடனே அவரும் அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பான பெட்டிக்குள்ள லாக் பண்ணிட்டு, நல்ல வேலை அந்த வில்லிக்கு சொந்தமான மிகப்பெரிய ஆயுதம் இப்ப பாதுகாப்பா இருக்கு. இதான் நமக்கு கிடைச்ச சரியான வாய்ப்பு. ஒட்டுமொத்தமா அந்த அரக்க இனத்தையே அழிச்சிடலாம். அப்ப ஹீரோ உள்ள போந்து, தலைவரே வேணா வேணா, அங்க இருக்கக்கூடிய ஒரு சிலர் நல்லவங்களாவும் இருக்காங்க. என்ன அரக்கர்களை கொல்லலாம்னு சொல்லும் போது நீ ரொம்ப பரிதாபப்படுற மாதிரி இருக்கு. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லையேன்னு ஹீரோ மழுப்புவான். அப்பதான் சந்தேகத்துல குருவும், சரி வில்லியோட மறுபிறப்பு அது யாருங்கிற உண்மை உனக்கு தெரியுமா? இல்லையே, எனக்கு தெரியாதுன்னு பச்சையா போய் சொல்லுவான். அப்பதான் குருவும் ஒரு சின்ன மந்திர கண்ணாடி மூலமா லாஸ்டா ஹீரோ அந்த ஏரி கரைக்கிட்ட மந்திர கண்ணாடி வழியா வில்லி கிட்ட பேசிருப்பான்ல, அதெல்லாம் ஒரு சின்ன வீடியோ மாதிரி பிளே பண்ணி காட்டுவாரு. உன் மேல எனக்கு ஆரம்பத்துல இருந்தே சந்தேகம் இருந்துச்சு. அதனாலதான் உன்னை கண்காணிக்கிறதுக்காக என் மந்திர சக்தியை உனக்கே தெரியாம மறைச்சு வச்சேன். இப்ப வில்லியோட மறுபிறப்பு அது ஹீரோயின் தாங்கிற உண்மை தெரிஞ்சு போச்சு. தலைவரே வேணா அப்படி எல்லாம் பண்ணாதீங்க, அவ ரொம்ப நல்லவ. ஆனா தலைவர் அதையெல்லாம் கேட்காம ஹீரோவை கைது பண்ணி அவனை கட்டி போட்டு சொர்க்கத்தோட மின்னலை வச்சு தண்டனைகள் கொடுக்க சொல்லிருக்கான்.
இதே டைம்ல அடுத்த நாள் நைட்டு சொன்ன மாதிரியே வான வேடிக்கையில அந்த ஒட்டுமொத்த நகரமும் பிரகாசமா ஜொலிக்க ஆரம்பிக்குது. ஹீரோயின் மட்டும் தன்னந்தனியா நின்னு ஹீரோ கூட இல்லையேன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு அதை அழுதபடி பாத்துட்டு இருப்பா. அதுக்கப்புறமா இந்த இடத்த விட்டு ஒரு வெள்ளமடி தாத்தா வில்லனை பத்தி நிறைய கதைகளை சொல்லிருப்பார்ல, அவரை கண்டுபிடிச்சு உங்களுக்கு பழங்கால கதைகளை பத்தி நிறைய தெரியும்ல, இந்த அரக்க உலகத்தை விட்டு மறுபடியும் அந்த தேவ உலகத்துக்கு போறதுக்கு ஏதாவது பாதை இருக்கா? சும்மாலாம் நீங்க எதுவும் செய்ய தேவையில்ல, இந்த பணத்தை வச்சுக்கோங்க. ஆரம்பத்துல யோசிக்கிற தாத்தா அப்பதான் பக்கத்துல மறதியின் ஏரின்னு ஒரு இடம் இருக்கு, அது மூலமா பயணம் பண்ணும்போது தேவதைகள் உலகத்துக்கு போறதுக்கான பாதை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுல ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் அந்த ஏரிக்குள்ள இறங்கின அரக்கர்கள் யாருமே திரும்ப உயிரோட வந்ததே கிடையாது. ஏன்னா அந்த தண்ணி ஒரு ஆளோட எலும்பையே அரிக்கக்கூடியது. துளி கூட யோசிக்காத ஹீரோயின் நேரா அந்த மறதியின் ஏரிக்கு வந்துட்டா. தண்ணிக்குள்ள கால் வைக்கலான்னு பார்க்கும்போது கரெக்டா குட்டி பசங்க அங்க வந்துட்டாங்க. ஏக்கா எங்க போறீங்க? தண்ணியில கால் வச்சீங்க, நீங்க இறந்து போறதுக்கான வாய்ப்பு அதிகம். அவன் ஒரு தேவதை, அவனை தேடியா நீங்க போக போறீங்க? எனக்கு வேற வழி இல்ல, என்னோட முழு காதலையும் நான் அவன்கிட்ட கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் அவ இல்லாம என்னால யோசிக்க கூட முடியல. ஹீரோயினோட வேதனைகளை புரிஞ்சுக்கிட்ட குட்டி பசங்களும் இந்த பாருங்க, சின்ன வயசுல இருந்து நீங்க தான் எங்களை ஒரு அம்மா மாதிரி பாத்துக்கிட்டீங்க, அதுக்கு நன்றி கடனா நாங்க எங்களுக்குள்ள இருக்க பவரை உங்களுக்கு கொடுக்கறோம். பெருசா என்ன ஆக போகுது? பவரை கொடுத்ததுக்கு அப்புறமா நாங்க சாதாரண முயலாவும் எலியாவும் மாறி போயிடுவோம். ஆனா 100 வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் எங்களுக்கு மனித உடல் கிடைக்கும். எங்களால கொடுக்க முடிஞ்சதே இது மட்டும் சொல்லிட்டு ஒரு சின்ன பவரை கொடுத்துட்டு அந்த குட்டி பசங்க 5 பேருமே டக்குன்னு மறைஞ்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா அழுதபடியே நம்ம ஹீரோயின் அந்த தண்ணியில கால வைக்கும் போது குட்டி பசங்க கொடுத்துட்டு போன மந்திர பொருள் இருக்குல்ல, அது ஒரு பாதுகாப்பு கவசமா உருமாறி ஹீரோயினை அந்த தண்ணி பெருசா பாதிக்க முடியாத மாதிரி காப்பாத்துது. பட் இருந்தாலுமே அது ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல. கொஞ்சம் கொஞ்சமா பவர் கம்மியாக இதே டைம்ல ஹீரோயின் நினைச்ச மாதிரியே அந்த ஏரிய பாதி தூரம் கடந்து வந்து அண்ணாந்து பார்க்கும்போது இவளுக்கு அந்த தேவ உலகம் தெரியுது. அடுத்து இது எதுவுமே தெரியாத ஹீரோவை சங்கிலியால கட்டி போட்டு சொர்க்கத்தின் மின்னலை வச்சு தாக்குவாங்க. இதே டைம்ல உடம்புல இருக்க பவர்ஃபுல்லா கம்மியாகி டக்குனு ஹீரோயின் தண்ணிக்குள்ள மூழ்கும் போது இவளுக்கு ஒரு இல்யூஷன் தெரியுது. பார்த்தா முன்னாடி கதையோட வில்லி வந்து நிக்கிறா. ரொம்ப யோசிக்காத, நான் தான் அரக்க அரசி, 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்து போனதால என்னோட மறுபிறப்பா நீ இந்த அரக்க உலகத்துல பிறந்திருக்க. திரும்ப உன்னோட ஹீரோவை சந்திக்கணும் அப்படின்னா அது என்னால மட்டும்தான் முடியும். பட் ஆனா அதுல ஒரு சின்ன கண்டிஷன், என்னோட ஆன்மாவை நீ உன் உடம்புக்குள்ள ஏத்துக்கிட்டா மட்டும்தான் என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். துளி கூட யோசிக்காத ஹீரோயினும் ஹீரோவை திரும்ப பார்க்கணும்னா அதுக்காக என் உயிரை வேணா கொடுக்க தயாரா இருக்கேன். அடுத்த நிமிஷமே வில்லி இப்ப ஹீரோயின் உடம்ப முழுசா எடுத்துக்கிட்டா. இதே டைம்ல ஹீரோவை கட்டி போட்டிருக்க குரு இப்ப ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஏண்டா எதுக்காக உன்னை அரக்க உலகத்துக்கு நான் அனுப்பி வச்சேன் தெரியுமா? சரியா 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீயும் வில்லியும் மனித உலகத்துல சந்திச்சீங்க. தேவர்கள் கூட சண்டை போட்டதால அவ பயங்கரமா காயப்பட்டிருந்தா. அந்த நேரத்துல நீதான் அவளை காப்பாத்தன. அரக்கிங்கிற உண்மை தெரிஞ்சாலும் கூட அளவுக்கு அதிகமா காதலிக்க ஆரம்பிச்ச. அப்பதான் என்னோட குருக்களுக்கெல்லாம் குரு தன்னோட ஒட்டுமொத்த படைய கூட்டிட்டு வந்து யோசிக்காம உன்னோட முந்தைய பிறவியில உன்னை சாகடிச்சாரு. இத பார்த்து பொறுக்க முடியாத வில்லி தன்னை ஒரு கொடூரமான சூரப்புலியா மாத்தி குருக்களுக்கெல்லாம் குருவையை அழிச்சா. அப்பதான் மந்திர கண்ணாடி எங்க இருக்குன்னு தேடி பார்த்தோம், கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்ல. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரிய வந்துச்சு, முந்தைய காலத்து வில்லி எப்ப உன்னை காதலிக்க ஆரம்பிச்சாலோ அப்பவே தான் ஒரு தீய சக்தியா மாறக்கூடாதுங்கிறதுக்காக மந்திர கண்ணாடிய தன்னோட கையாலேயே உடைச்சு தன்னோட முந்தைய காதலனான உன் கையில கொடுத்து வெவ்வேறு இடங்கள்ல மறைச்சு வைக்க சொன்னா. இந்த உண்மைகள் தெரியாம கடந்த காலத்துல மாஸ்டர் உன்னையும் சாகடிச்சாரு, அந்த வில்லியோட கதையும் முடிச்சாரு. இப்ப மறுபிறப்பு மூலமா அதே உருவத்துல நீயும் ஹீரோயினும் பிறந்திருக்கீங்க. அந்த ஒரு காரணத்தாலதான் அரக்க உலகத்துக்கு முதல் முறையா நீ போகும்போது விதியே உங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்திருக்கு. இந்த தங்க வாள் மாஸ்டருக்கு சொந்தமானது, இதுக்கப்புறம் இது உன்னோட கையில தான் இருக்கணும். யோசிக்காம அந்த வில்லியோட மறுபிறப்ப நீதான் சாகடிக்கணும். இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது வில்லியோட கண்ட்ரோலுக்குள்ள இருக்க நம்ம ஹீரோயின் வெறி பிடிச்ச மாதிரி இங்க வந்துட்டா. உடனே சிஷிய பிள்ளைங்க அட்டாக் பண்ணலாமே பக்கத்துல வருவாங்க. ஆனா வில்லிக்குள்ள இருக்க அளவுக்கு அதிகமான சக்தி அவங்கள பக்கத்துல கூட நெருங்க விடல. உடனே குரு மொத்த பேருக்கும் சிக்னல் கொடுக்க அவங்க ஒரு மிகப்பெரிய சக்கரத்தை உருவாக்குவாங்க. பதிலுக்கு வில்லி சும்மா இருப்பாளா? தனக்குள்ள இருக்க முழு பவரை பயன்படுத்தும் போது குரு பாதுகாக்க நினைச்ச அந்த மந்திர கண்ணாடி வச்சிருந்தாங்கல்ல பெட்டி, அதுவே டப்புன்னு உடைஞ்சு கண்ணாடி இப்ப இவகிட்ட வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன, வானத்துல மிகப்பெரிய சூரப்புலிய உருவாக்கி எக்கச்சக்கமான தீ பந்துகளை வச்சு அட்டாக் பண்ணுவா. மந்திர கவசம் எல்லாம் சுக்குநூறா உடையுது. குருவாலேயே இவ்வளவு பெரிய தாக்குதல தாங்க முடியல. இந்த சின்ன கேப்ல ஹீரோ பக்கத்துல வந்து ஹீரோயின் கதையை முடிக்கலான்னு பாப்பான். பட் இருந்தாலுமே மனசு வர மாட்டேங்குது. உடனே அவளை கட்டி பிடிச்சுக்கிட்டு கவலைப்படாத, நான் உன் பக்கத்துல தான் இருக்கேன் அப்படி இப்படின்னு பேசும்போது வில்லியோட கட்டுப்பாட்டை விட்டு இப்ப ஹீரோயின் வெளியில வந்துருவா. இதுக்கடையில குரு சும்மா இல்லாம தான் சக்தியை பயன்படுத்தி ஒரு பறக்கும் வாளை வச்சு ஹீரோயினை சாகடிக்க ட்ரை பண்ணுவாரு. இத பார்த்து பயந்து போன ஹீரோ டக்குன்னு அவளை தள்ளி விட்டுட்டு இவன் அந்த கத்தி குத்த வாங்கிட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கான். பாத்தியா, போன ஜென்மத்துல உன்னால என்ன காப்பாத்த முடியல, ஆனா இப்ப நான் உன்னை காப்பாத்திட்டேன்னு சொல்லிட்டு பாவம் ஹீரோ அதே இடத்துல இறந்து போயிடுவான். ஆனா ஹீரோனுக்கு இத பார்த்து பொறுக்க முடியல. தான் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு தனக்குள்ள இருக்க அரக்க இதயத்தை எடுத்து டக்குன்னு ஹீரோவுக்கு மாத்தி விட்டுருவா. வில்லியோட மறுபிறப்பு தான் இந்த ஹீரோயின். சோ அதனால அவளோட இதயத்தை ஹீரோவுக்கு வச்சதால அளவுக்கு அதிகமான சக்தி இப்ப நம்ம ஆளுக்கு வந்துருச்சு. பாவம் ஹீரோயின் அதே இடத்துல காயம்பட்டு மயங்கி போயிடுவா. திரும்ப உயிர் படைச்ச ஹீரோ குருவை பார்த்து அரக்கர்களும் மனிதர்களும் வெவ்வேறு உயிரினமா இருக்கலாம், ஆனா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அன்பு ரெண்டுமே சமமானது. முதல் முறையா பாம்பு அரக்கியை கொல்லும் போது அவளும் ஒரு மனுஷனை காதலிச்சா. அந்த நேரத்துல அந்த அரக்கிக்காக தன்னோட உயிரையே மாப்பிள பையன் விட்டான். இது எல்லாமே கண்ணாடியோட பீஸ் மேல ஆசைப்பட்ட உங்களோட தப்பு. ஏண்டா இப்ப
என்ன குருவான என் மேலேயே தப்பு சொல்றியா? ஆமா, அரக்க உலகத்துல ஹீரோயின் அவ பாட்டுக்கு நிம்மதியா வாழ்ந்திருப்பா. கண்ணாடிய கொண்டு வா, கருமத்தை கொண்டு வான்னு கடைசியில அவளோட கதையை முடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. குருவே, நீங்களும் தப்பு, உங்களோட தேவலோக உலகமும் தப்பு. நான் இங்க இருந்து கிளம்புறேன். இதுக்கப்புறம் இங்க வாழ்க்கையில தொல்லை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அலேக்கா தூக்கிட்டு பையன் நேரா மறுபடியும் அரக்க உலகத்துக்கு வந்துட்டான். சில பல நாட்கள் கடந்த விட ரெண்டு பேருமே நிம்மதியா வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோயினும், இந்த பாரு, உன் கூட இருந்த இந்த சில நாட்கள் இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க? நான் என்ன பத்தி சொல்லிட்டு இருக்கேன். நீ இவ்வளவு நேரமா பார்த்த எதுவுமே உண்மை இல்ல. என்னோட இதயத்தை உனக்குள்ள வச்சிருக்கதாலதான் நான் உன் பக்கத்திலேயே இருக்க மாதிரி இல்யூஷன் உருவாயிருக்கு. ஆனா இப்ப நான் போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. கவலைப்படாத, நீ ஒரு தெய்வ பிறவி. என்னோட இதயம் உன்கிட்ட இருக்கதால இந்த அரக்க உலகத்துல உன்னால சாகா வரத்தோட வாழ முடியும். கூடிய சீக்கிரமே மறுபிறப்பு மூலமா திரும்ப உன்கிட்ட நான் வருவேன். இப்படி எல்லாம் பேசிட்டு ஹீரோயின் டக்குன்னு ஒரு பூக்களா மாதிரி அந்த இடத்தை விட்டு மறைஞ்சு போயிடுவாங்க. ஒரு பக்கத்துல ஹீரோவுக்கு இதை பார்த்து கண்ணீர் வந்தாலும் கூட திரும்ப தன்னோட அன்பு காதலிய மறுபிறப்புல இங்க சந்திக்க போறோங்கிற எதிர்பார்ப்போட அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. நான் சொன்ன இந்த கதை தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி, ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான தரமான படத்தோட வரங்க. பாய்.